ஏமாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்பிடென்ட் ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சோம். புலிய நேரா பாக்கணும்னு அது நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும், தானே வந்துடும். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ, ரீல்ஸ் வீடியோ, இந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். அது எப்படி சிம்பிளாக அலைட் மோஷன் ஆப்பில் கிரியேட் பண்ணுறதாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப் தான் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கனாலே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தவிர்த்துக்கங்க கைஸ், கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. போர் அடிக்கிற இடத்துல மட்டும் ஓட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா கைஸ்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இருக்க அலைட் மோஷன் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க்கு, அதுக்கப்புறம் சேக்கபிட் லிங்க், ரெண்டுமே தனித்தனியாகவே எழுதி கொடுத்துருப்பேன். சேக்கபிட் லிங்க், பீட் மார்க் லிங்க்னு. ஸோ ரெண்டுமே அலைட் மோஷனுக்குள்ள இம்போர்ட் பண்ணிங்க. தொட்டாலே அது அலைட் மோஷனுக்கு தான் கரெக்டாக கொண்டு போயிடும். ஸோ ரெண்டுமே அந்த ஸ்டெப்லேயே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணே பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போனோன்னே உங்களுக்கு இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பேன் கைஸ். போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பேன். பீட் மார்க்கு, சாங்கு, அப்புறம் இந்த லிரிக்ஸு, அனிமேஷன் இல்லாத லிரிக்ஸு எல்லாமே கொடுத்துருப்பேன். பின்னாடி இருக்க அந்த ஃபோட்டோ முழுக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே பேக் வந்தீங்கன்னா சேக்கபிட்டும் கொடுத்துருப்பேன் கைஸ். சேக்கபிட்டு ஒரு 5 சேக்கபிட் கொடுத்துருப்பேன். கரெக்டாக ஒரு 4 சேக்கபிட் தான் நினைக்கிறேன். 4 சேக்கபிட் கொடுத்துருப்பேன். ஸோ இது எப்படி கரெக்டாக பேஸ்ட் பண்ணி சில பிட்டு காப்பி பண்ணுற மாதிரி வராது கைஸ், அப்படியே லேயராகவே காப்பி பண்ணுற மாதிரி வரும். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பீட் மார்க்கில் போய்க்குங்க கைஸ். பீட் மார்க்கில் போனோன்னே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்கான சேக்கபிட்டை மட்டும் காப்பி பண்ணணும் கைஸ். காப்பி பண்ணிட்டு இருந்தீங்களா, சேக்கபிட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு லிரிக்கான சேக்கபிட்டு அந்த லிரிக்கை தொட்டிங்கன்னா எஃபெக்ட்னு ஆப்ஷன் காமிக்கும். எஃபெக்டை தொட்டிங்கன்னா காப்பி எஃபெக்ட். அவ்வளோதான் கைஸ், இந்த லிரிக்கான எஃபெக்ட் காப்பி ஆயிரும். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு பீட் மார்க்கில் போனீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிங்க கைஸ். இப்போ நீங்கள் காப்பி பண்ணீங்க பார்த்தீங்களா, அது கீழே ஒரு பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிரிக்கான எஃபெக்ட் சும்மா சூப்பராகவே இருக்கும் கைஸ், பார்க்கவே நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே எல்லா ஸ்டெப்லையுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸை மட்டும் வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. நான் விஜய் அண்ணா ஃபோட்டோவை வரிசை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபோட்டோஸோட வரிசை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்கான சேக்கபிட்டை மட்டும் தான் கைஸ் வரிசை ஆட் பண்ணோம். அப்படியே பேக் வந்தீங்கன்னா சேக்கபிட்டில் போய்க்குங்க. சேக்கபிட்டில் போனோடனே இந்த ஃபஸ்ட்டு சேக்கபிட் தான் கைஸ் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேக்கபிட் எதுன்னு தெரியுமா, இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த சின்ன ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு சேக்கபிட்டு. ஸோ இது நடுவில் வச்சுட்டு தப்பி தவிர வச்சுட்டேன், சாரி கைஸ். ஃபஸ்ட்டு இந்த சின்ன சேக்கபிட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி எஃபெக்ட் வராது, காப்பி லேயர்னு வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட்டுக்கு நேராக ஒரு கண் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ சிம்பிள், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒன்று மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனோடனே இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க, அந்த லேயர் காப்பி ஆயிரும். அப்படியே பேக் வந்தீங்கன்னா பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போன உடனே இந்த சின்ன சேக்கபிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்க பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த சின்ன ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இதை 1 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக அது பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ மார்க் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே கலர் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் இருந்தது ஒயிட் கலருக்கு மாறிடும். ஒயிட் கலருக்கு மாறினோடனே இங்கே பேஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பேஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா
கரெக்டாக அந்த எஃபெக்ட் கரெக்டாக பேஸ்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பாதி அளவு மட்டும் தான் அந்த கீழே பார்த்தீங்களா அந்த சின்ன லேயர் சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இதை ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் அளவு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். உங்களுக்கு அந்த சேக் எஃபெக்ட் ஃபுல்லாகவே அப்ளை ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இதே ஸ்டெப்பில் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதியாக இருக்கிற மட்டும் லைட்டாக இழுத்துட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. மிச்சம் இருக்க இந்த 2 ஃபோட்டோக்கு மட்டும் லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் காமிக்கிறேன். அந்த இப்போ இந்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோக்குமே இதை பேஸ்ட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஸோ அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ சேக் எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2வது இருக்க இந்த சேக் எஃபெக்ட் தான் கைஸ். ஸோ ரெண்டுமே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு சேக் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். இதுக்கு காப்பி லேயர் தான் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கான சேக் எஃபெக்ட்டை காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. லேயர் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போனீங்கன்னா 2வதாக இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோஸு, இதுக்கு போகிற அந்த கைஸ் இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படியே பேஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்துருங்க கைஸ். இதுக்குமே பேஸ்ட்டு ஸ்டைல். அவ்வளோதான் கைஸ். சூப்பராகவே அப்ளை ஆயிருங்க கைஸ். பார்க்கவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். மிச்சம் இருக்க 2 ஃபோட்டோ மட்டும் விட்டுருங்க. அப்படியே சேக் எஃபெக்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இதை காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. லேயர் கொடுத்தோன்னே பீட் மார்க்கில் வந்துக்குங்க. பீட் மார்க்கில் வந்தோடனே இந்த பெரிய ஃபோட்டோவாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிங்க கைஸ். பேஸ்ட்டு லேயர். அவ்வளோதான் கைஸ். அப்படியே அந்த சேக்கை விட்டு கரெக்டாக ஆட் ஆயிரும். உங்களுக்கு சூப்பராகவே ஆட் ஆயிரும். ஸோ அப்படியே இந்த ஃபோட்டோக்கும் பேஸ்ட்டு லேயர். அவ்வளோதான் கைஸ். பேஸ்ட்டு லேயர் கொடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. பேஸ்ட்டு லேயர். எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்படி அந்த கிராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா சேக் எஃபெக்ட்டில் போய்க்குங்க. சேக் எஃபெக்ட்டில் போனோடனே லாஸ்ட்டாக இருக்க இந்த சேக் எஃபெக்ட் தான் கைஸ். சூப்பராகவே இருக்கும். ஸோ இது நார்மலாக காப்பி எஃபெக்ட். அவ்வளோதான் கைஸ். நார்மலாக காப்பி பண்ணுற மாதிரி தான் வரும். இது வேறு எதுவும் கிடையாது. பீட் மார்க்கில் போயிட்டு அந்த 2 ஃபோட்டோக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரொம்ப சின்ன ஸ்டெப்லேயே இந்த வீடியோ பூராமே மேக் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய்.